Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா புறா வந்து குளிக்கிறதோட அவசியங்கள், அது குளிச்சா என்ன பயன்கள் இருக்குங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இப்போ வந்து எல்லா புறாவையும் திறந்து விட்டுருக்கேன் வெளியில. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வச்சிட்டு தான் இதை வைக்க போறேன். இது வைக்கும்போது உள்ள எதுவும் மருந்து கலக்க கூடாது. அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபை ஆயிரும். ஓகே गाइस, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த சட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒன்றும் ஹைட்டான இது இல்லை. ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இறங்கி உள்ளே நிற்கிறதுக்கு பயப்படும். இந்த சட்டி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு அதுக்கு குளிக்கிறதுக்கு தான் வைக்கிறாங்கன்னு. அது இறங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி திறந்து விடலாம். இந்த சட்டி ஒரு 3/4 சட்டி ஃபில் பண்ணிடுது. நான் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போயே எல்லாமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக எதுவுமே குளிக்க வைக்காதனால, தண்ணி வைக்காதனால அது வந்து இப்போ டக்குன்னு வந்துடுது. நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பப்போ இடையில வைக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்கோ எல்லா டைமும் தண்ணி வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வைக்கலாம். நான் ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்துகிட்டு அந்த சைடு வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து இந்த சைடு வச்சுட்டேன். எல்லாம் குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது குளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள அது பேனெல்லாம் இருக்கும். அது வந்து சில இது வந்து போகும், எல்லாமே போயிடும்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்மளும் குளிக்க வைக்கிற மெத்தடும் இருக்குது. 2 மெத்தட் இருக்குது. புறா தன்னால் தண்ணியில் குளிக்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வந்து தனியாக குளிப்பாட்டுறது ஒன்று இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு, அதில் போடுறது எப்படின்னு. அதுக்கு வந்து பேனெல்லாம் போகணுன்னா ஒரு மருந்து இருக்குது, பூட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, BUTEX பூட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மருந்து வந்து கலக்கி வைக்கணும். அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சிங்கன்னா அது வந்து வாய்க்குள்ளே போயிடும். அந்த மாதிரி இதில் கலக்கி வச்சிங்கன்னா அது வந்து வாயால் வச்சு தான் பண்ணும். வாயில் போகிறதுக்கு கண்ணில் படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி கலக்கி வைக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து வெறும் தண்ணி வைக்கணும். இது குளிக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மெயின் வந்து கால் வந்து க்ளீன் ஆகும். உங்களுக்கு புறாக்கு நோய் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் படுற மற்ற புறாவோட எச்சங்கள் எல்லாம் காலில் மிதிக்கிறதுனால அந்த புறாக்கு ஏதோ நோய் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த புறாக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இடையில அப்பப்போ வந்து புறாவை வந்து குளிக்க வச்சிங்கன்னா கால் வந்து மெயினாக சுத்தமாக இருக்கும். அப்படி கால் சுத்தமாகறதுனால உங்களுக்கு நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு புறா விட்டு இன்னொரு புறா வந்து நோயெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. அப்புறம் வந்து புறா வந்து முட்டையில் இருக்க புறாவெல்லாம் குளிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். நானே இப்போ வந்து முட்டையில் இருக்க புறா, அணைப்படுத்திட்டு இருக்க புறா எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடையில் படுத்துட்டு இருக்க புறா எல்லாத்தையும் என்ன ஆகுனா, இந்த மாதிரி வெயில் டைமில் வைங்க. நான் வச்சுருக்கிறது இப்போ ஒரு 12 மணி போல் ஆகுது. வெயில் டைமில் வச்சிங்கன்னா அதுவே குளிச்சுட்டு ஓரமாக வெயிலில் வந்து படுத்து காய வச்சிடும். காய வச்சுட்டு அப்புறம் திறந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போய் படுக்கும்போது ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி சில பேர் குண்டில் வந்து ஆல்ஃபா மேல்லாம் இருக்கும். அது வந்து எல்லா புறாவையும் விடாமல் அது மட்டும் குளிச்சுட்டு மற்ற புறாவெல்லாம் கொத்தி துரத்திட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்கள் இதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2-3 சட்டி வச்சுருங்க. 2-3 சட்டி வச்சுங்க. இல்லைன்னா அந்த புறாவை மட்டும் கொஞ்சம் லேட்டாக கழட்டி விடுங்க. இல்லைன்னா அது வேறு எதையுமே குளிக்கிறதுக்கு விடாது. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா சண்டை போடல, அது வரை குளிச்சுட்ருக்கு இப்போ வரைக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் குளிக்கிறதுனால அதோட டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். புறாக்கு வந்து நோய்கள் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர்னால தான் மோஸ்ட்லி வரும் நோய். இந்த மாதிரி பண்ணுறதுனால வெயில் காலத்தில் மழை காலத்தில் எல்லா டைமும் நீங்கள் இந்த மாதிரி குளிக்க வச்சா அது வந்து இந்த டெம்பரேச்சருக்கு பழகிக்கும். இந்த குளிர்ச்சியான டெம்பரேச்சர் வெயிலில் இருந்துகிட்டே வந்து டக்குன்னு கூல் ஆகும்போது தான் நிறைய நோய் வரும். இந்த மாதிரி அடிக்கடி பழக்கினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆயிரும் அதுக்கு. அதனால அவ்வளோ நோய்கள் வந்து அதுக்காண்டி வராது. ஒரு ஹியூமிடிட்டி லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி குளிக்க வைக்கிறதுனால. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே குளிச்சுட்ருக்கு. ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் வந்து குளிக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தண்ணியை வந்து மாற்றி வச்சுருங்க. ஒரு மாதிரி இருக்குது, அது மேலே இருக்க தூசிகள் அதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி குளிக்கிறதுல மெயின் இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த தூசி எல்லாமே போயிடும். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் டஸ்ட் மாதிரி இருக்கும் புறா மேலே. இந்த இதில் வந்து அது வந்து போயிடும். இந்த பேன் வந்து இந்த இதில் போகாது. உங்களுக்கு அந்த பேனு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக. அதெல்லாமே புறாவோட ரத்தத்தை வந்து உறிஞ்சு புறாவோட இம்யூனிட்டி பவர் எல்லாம் கம்மி பண்ணும்.
அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கிற எல்லா புறாக்குமே அந்த மாதிரி பண்ணணும். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படி கரெக்டாக குளிக்க வைக்கிறதுன்னு. அந்த பூடெக்ஸுங்கிற மருந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து கலக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு புறாவாக கையில் எடுத்து வாயில் போகாமல் கண்ணில் படாத மாதிரி நீங்கள் வச்சு குளிப்பாட்டி விடணும். அதை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெயின் வந்து ஒன்றுமே இருக்காது, எல்லா பெயினும் கிளியர் ஆயிரும். உங்கள் கூண்டில் எல்லா புறாவும் பெயின் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அதோட பிளட் வந்து எதுவும் இதாகாது, அதுக்கு நோய் வந்து அது மூலிமா எதுவும் வராது. கூண்ட்லேயும் எந்த எறும்பு அதெல்லாமே வராது. கூண்ட்லேயும் தெளிச்சு விட்ருங்க இந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு அதை உங்களுக்கு அந்த பெயினோட மருந்து போட்டு குளிப்பாட்டும் போது அதையும் வீடியோவாக எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை எப்படி கரெக்டாக பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து நம்ம எல்லாமே ஓப்பன் ப்ரீடிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சில இதுதான் கேஜ் ப்ரீடிங் பண்ணுறோம், அதுவுமே ரெக்க வெட்டுங்கிறதுனால நம்ம திறந்து விட்ருவோம். அப்போ இது இந்த டைமில் மட்டும் திறந்து விட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்குவோம், எதுவும் கிராஸ் ஆகாது. கேஜ் ப்ரீடிங் பண்ணுற புறாவை வந்து ரெக்க வெட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திறந்து விட்டு அதையும் குளிப்பாட்டிக்கலாம். இல்லைனா கேஜ்குள்ளே வந்து வைக்கிற அளவுக்கு பெரிய கேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் முட்டைலாம் இருக்குது, கேஜில் முட்டை இருக்குது, கேஜ் ப்ரீடிங்கு, அதில் வந்து நீங்கள் குளிப்பாட்டுறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையில் இன்னும் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகும், முட்டை டேமேஜ் ஆகும்னு சொல்ல வரல, ஆனால் மேபி ஆகலாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ஒரு ப்ரீகாஷனுக்காண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு போய் ஆற வைக்கிறதுக்காண்டி படுத்துட்ருக்கு. இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நீங்களாம் ரேசிங் பீஜின்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்கள் புறா இல்லை ரக்கையில் ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கு அதெல்லாமே புறா வந்து கொஞ்சம் இது பண்ணும், ஸ்லோ பண்ணும் உங்களுக்கு. இந்த மாதிரி குளிச்சுட்டு அதோட ரக்கையை நல்லா நீவி விட்டுச்சுன்னா புறா வந்து ஒரு ரக்கையை ஒரு ஷைன் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கும், நல்ல பொசிஷனில் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் புறா. அப்போ பறக்கறதுக்கு புறா ரக்கையில் எதுவும் கேப் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக பறக்கும், ரொம்ப நேரம் டைமிங் கிடைக்கும் உங்களுக்கு. புறாக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பறக்கறதுக்கு, ரெக்கை பிடிப்பு இல்லாமல் இருக்கும். மெயின் வந்து இதுதான். காய்ச்சல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரெக்கை பிடிப்பெல்லாம் போகிறக்கா வேண்டியதான் அதெல்லாம் பண்ணுவாங்க. புறா வந்து இது மாதிரி தண்ணியில் முக்கி போடுறது அதெல்லாமே அதுக்காக தான். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தண்ணியில் இறங்கி குளிச்சிருச்சு. குளிச்சுட்டு 1 2 காய வச்சிட்ருக்கு. இனி நிறையா இது இங்கேயே தான் படுத்துட்ருக்கு, குளிச்சுட்டே இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிகளெல்லாம் போட்டிருக்கோம், அதையும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. குட்டிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தீனியெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே தீனி தண்ணியெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு எப்பயும் போல். காலையில் நேரம் ஒரு டைம் தீனி திங்க விட்டதுக்கப்புறம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவோம். சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே சாப்பிட்டுட்ருக்கோம், அதுக்கு தோன்ற மாதிரி சாப்பிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் எடுத்து கூண்டில் விட்டுருவோம். அதோட பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிக்கும் ரிமைனிங்க்கு. அது வரைக்கும் இது தீனி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படியே இதுவும் சீக்கிரமாக பழகிடும் தீனி சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன குட்டி தான். ஆனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குட்டி கூட சேர்த்து எடுத்து விடும் போது அது சாப்பிடும் போது இதுவும் பார்த்துட்டு சாப்பிடும், அதுக்காண்டி தான் எடுத்து விட்டுருக்கோம். அந்த சைடு போயிடலாம், அதெல்லாம் குடிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி மாற்றி வைக்கலாம், கொஞ்சம் டஸ்ட் ஆயிடுச்சு, வேறு தண்ணி வைக்கலாம், வேறு குளிக்கட்டும். இப்போ நான் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து மாற்றி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், புறாக்கு மெயினாக வர 3 நோய் எந்த நோயின்னு சொல்லியிருப்பேன். இந்த கண் வலி, அது அம்மை, அதெல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது அடிக்கடி குளிக்க வச்சிங்கன்னா அந்த மாதிரி அம்மை நோயோ இல்லை கண் வலியோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. உங்களுக்கு புறாவோட காலும் க்ளீன் ஆயிரும், உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டியும் மெயின்டைன் ஆகிறதுனால உங்களுக்கு அம்மை நோயோ இல்லை கண் வலியோ எதுவும் வந்துடாது புறாக்கு. இப்போ வந்து நம்ம புறா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே குளிச்சிருச்சு. எல்லாம் இப்போ வெயிலில் போய் உட்காந்து காய வச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே உட்காந்துருக்கு. ரெக்கை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேலே போய் உட்காந்துருக்கு. சில இது இனி மேலே உட்காந்துருக்கு. ரெக்கை இல்லாதெல்லாம் கீழே வெயில் சைடு பார்த்து படுத்துட்ருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்டு வந்து இந்த ஹைட்டு இல்லை இதோட கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்தால் ஓகே. ரொம்ப ஹைட்டு வச்சிங்கன்னா அது வந்து பயந்து ஒரு மாதிரி ஹைட்டில் இறங்குறதுக்கு வந்து பயப்படும் சில புறா. அதனால் இந்த ஹைட்டில் வச்சுக்கோங்க. அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 புறாலாம் தண்ணி குடிக்க வரும். அப்போ அந்த அழுக்கு தண்ணியை குடிச்சிட போகுது, அதனால மாற்றிடுங்க. டக்குன்னு குளிச்சு முடிச்சோடனே தண்ணியை மாற்றி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயில் டைமில் திறந்து விட்றதுனால வெயிலில் கொஞ்சம் நேரம் படுக்க வைங்க. அதுவே காய வச்சிடும், ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி காஞ்சிரும் அதுவே.
ஓகே guys, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு டாப்பிக்கில் எடுத்து போட முடியும். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.